ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th வந்து பார்க்கும்போது சிறப்பு தமிழ் சரிங்களா. சிறப்பு தமிழில் இயல் 1 வந்து பார்க்கும் கவிதை இயல் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்போ கவிதை இயல், இந்த கவிதை அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னா இதில் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாருங்க. அதாவது வந்து பார்க்கும் கவிதை, கதை, நாடகம், கட்டுரை சரிங்களா. இந்த 4 இலக்கிய வடிவங்கள் இருக்கான் சரியா. மொத்தமா எத்தனை இலக்கிய வடிவங்கள் இருக்கு தமிழ்ல? கவிதை இருக்கு, கதை இருக்கு, நாடகம் இருக்கு, கட்டுரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை 4 இலக்கிய வடிவங்கள் இருக்கான். இந்த ஒவ்வொரு வடிவங்களுக்கும் பல வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க சரி. இந்த வடிவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்கு? நிறைய வகைகள் இருக்குன்னு சொல்றாங்க சரிங்களா. அப்ப இந்த இந்த இலக்கிய வடிவங்கள்லாம் எப்படி சார் உருவாக்குறாங்க, அதாவது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன, ஆமா அவற்றுக்குள்ள என்னென்ன வகைகள் இருக்கு, அது என்ன எப்படி எப்படியெல்லாம் அவங்க வேறுபடுறாங்க அப்படிங்கிறத பத்தி நான் படிக்கிறத தான் நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னா இலக்கவியல் அப்படின்னு சொல்றாங்க சரியா. இப்ப நான் ஒரு துறை வந்து எடுத்து படிக்கிறேன். என்ன துறை எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா இலக்கியவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறை எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா அப்ப இதுல நான் எதை பத்தி படிப்பேன்? இப்ப நம்ம மேல பார்த்தா அந்த கதை, கவிதை, கட்டுரை, அடுத்து வேற என்ன சொன்னோம்? நாடகம் சரிங்களா. ஆமா, அப்ப இவங்க எல்லாமே 4 வடிவங்கள் இருக்காங்க. இந்த 4 வடிவங்களும், இந்த 4 இலக்கிய வடிவங்களும் வந்து பார்க்கும்போது எப்படி உருவாக்கணும் சரிங்களா. ஆமா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நான் படிச்சேன் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? இலக்கியவியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இலக்கியவியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க. இப்ப இதுல என்ன சார் கொடுத்திருக்காங்கன்னா இப்ப கவிதை அப்படின்னா எதை சார் சொல்லுவேன் அப்படின்னா ஒரு படைப்பாளன் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் தன்னோட கருத்துக்களை உணர்ச்சியோட சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தக்கூடிய அந்த வடிவத்துக்கு என்ன பேரு அப்படின்னா என்ன பேரு? கவிதை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா. அதுக்கு என்ன பேரு? கவிதை அப்ப நம்ம சொல்றோம் சரிங்களா. சரி ஓகே, இப்ப இதே இந்த நாடகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்ப நாடகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது இதுல வந்து பார்க்கும்போது என்ன சார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா பேசுபவர் பிளஸ் வந்து பார்க்கும்போது என்ன கொடுத்தாங்க? எதிர்வினையாற்றுபவர், அதாவது ஆப்போசிட் கேரக்டர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்ப 2 பேருக்கு இடையில ஒரு உரையாடல் சரிங்களா. ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் அது நாடகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஆமா, சப்போஸ் கதை அப்படிங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா படைப்பாளரே வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா பாத்திரங்களையும் இயங்க செய்யறது. இப்ப நம்ம சில இடத்துங்கள்லாம் கதை புத்தகம்லாம் நம்ம படிப்போம். மாணவி 1, அப்புறம் மாணவன் 1, இது மாதிரி வந்து பார்க்கும்போது இவங்க பேசுற கதையை நம்ம கொடுத்துருப்பாங்க. மாணவன் பேசுற அப்ப இது எல்லாமே இது என்னன்னா இப்ப இவரே வந்து பார்க்கும்போது எல்லா கதைகளையுமே வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிடுவாங்க? அந்த நூல்களுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க சரி. அப்ப அதுக்கு பேர் நான் என்ன சொல்லுவேன்? கதையை நான் சொல்லுவேன் சரிங்களா. இதே பேசுபவர் அப்ப நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுல 2 மாந்தர் தான். அதுல நம்ம தமிழ்ல 9th பாத்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கும் கொடுத்துருப்பாங்க. இந்த இணையவழி தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஒன்று கொடுத்துருப்பாங்க புலவர்களுக்கும். ஆமா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய அவங்கள நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நாடகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க. இப்ப இதே கட்டுரை அப்படிங்கிறது என்னன்னா படைப்பாளன் தன்னோட கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி எழுதக்கூடிய வடிவத்துக்கு என்ன பேர் அப்படின்னா கட்டுரை சரிங்களா. அப்ப 4க்குமே வேற வேற வித்தியாசங்கள் இருக்கு சரிங்களா. ஆமா, அப்ப படைப்பாளன் வந்து தன்னோட கருத்தை உணர்ச்சியோட சொன்னான் அப்படின்னா வந்து பார்க்கும்போது கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது அப்ப நம்ம உணர்ச்சியோட சொல்றோம், அது என்னது? கவிதை சரிங்களா. பேசுபவர் எதிர்வினையாற்றுபவர் 2 கேரக்டர் அங்க இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ அது என்னது? நாடகம் சரிங்களா. சப்போஸ் வந்து பார்க்கும்போது படைப்பாளரே எல்லா பாத்திரங்களையும் வந்து பார்க்கும்போது எழுதிட்டாரு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கதையை நம்ம சொல்லுவோம். படைப்பாளன் தன்னோட கருத்துக்களை முன்னிலைப்படுத்தினார் அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? கட்டுரை நம்ம சொல்லலாம் சரிங்களா. அதுக்கு என்ன பேரு? கட்டுரை அப்ப நம்ம சொல்லலாம் சரிங்களா. சரி ஓகே, இப்ப பாருங்க. இப்ப இதுல என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இலக்கியவியல் பற்றிய பேச்சு தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கணும். இலக்கியவியல் அப்படின்னா இலக்கியம்னாலே அது பெரும்பாலும் என்னவா தான் இருக்கு? நம்மள்ட்ட செய்யுளா தான் இருக்கு சரிங்களா. இலக்கியம் அப்படின்னாலே நம்மள்ட்ட என்னவா தான் இருக்கு? செய்யுளா தான் இருக்கு சரிங்களா. ஆமா, அதுல குறிப்பா பாருங்க தொல்காப்பியத்துல மொத்தம் வந்து பார்க்கும்போது 3 அதிகாரங்கள் இருக்கும் சரிங்களா. ஆமா, தொல்காப்பியத்துல மொத்தத்தின அதிகாரங்கள் இருக்கும், 3 அதிகாரங்கள் இருக்கும். தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய செய்யுளியல் வந்து பார்க்குறப்ப மொத்தம் வந்து பார்க்கும்போது 3 அதிகாரங்கள். ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல்கள் மீதம் வந்து பார்க்கும் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா எத்தனை இருக்கும்? 27 இயல்கள் இருக்கும். மொத்தத்தினா 27 இயல்கள் இருக்கும் சரியா. அந்த தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய செய்யுளியல் வந்து பார்க்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொல்காப்பியத்துல செய்யுள் அதுல ஒரு கவிதைக்கான வடிவம் என்ன, அதனோட உள்ளடக்கம் எப்படி இருக்கணும், அது எப்படி வெளிப்பாட்டு முறை, அது எப்படி வெளிப்படுத்துறது சரிங்களா. இது எல்லா கூறுகளையும் எது சொல்லுது அப்படின்னா பார்க்கும் ஒரு கவிதை எழுதுறீங்களா அதுக்கான வடிவம் இப்படிதான் இருக்கணும் சரிங்களா. அதுக்குன்னு உள்ளடக்கம் இந்தந்த கருத்துக்களை நான் உள்ளடக்கமா வச்சு நான் அதை சொல்லலாம் சரிங்களா. வெளிப்பாட்டு முறை அப்படின்னா அந்த வெளிப்படுத்தக்கூடிய முறை. அப்ப இது எல்லாத்தையுமே நான் எதுல சொல்றேன் அப்படின்னா தொல்காப்பியத்துல எதுல சொல்றேன்? செய்யுளியெல்லாம் நான் சொல்றேன் சரிங்களா. இப்ப நம்ம வந்து பார்க்கும்போது சங்க இலக்கியங்கள் நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து பார்க்கும்போது அகம் புறம் பிரிக்கலாம் சரிங்களா. அகம் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இல்வாழ்க்கையை பத்தி சொல்றது சரிங்களா. புறம் அப்படிங்கிறது புற வாழ்க்கையை பத்தி சொல்றது. இப்ப நான் அகம் அப்படிங்கிற அந்த இல்வாழ்க்கைக்குள்ள நான் வந்து வீரத்தை பத்தி கொண்டு வந்து சேர்க்க முடியுமா? நான் சேர்க்க முடியாது சரிங்களா. அதை தான் சொல்றாங்க. அப்ப
அதுக்குள்ள உள்ளடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? சரி, அடுத்து என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழோட தொல் இலக்கணம் அப்படின்னானது ரொம்ப தொன்மையான ஒரு இலக்கணமானது தொல்காப்பியம் தான். அப்ப இதுல எத்தனை அதிகாரம் இருக்குன்னு அப்ப சொன்னேன்? 3 அதிகாரங்கள் இருக்கு. எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 3 அதிகாரங்கள் இருக்கான். சரியா? 3 அதிகாரங்கள் இருக்கு. 5 வகை இலக்கணங்கள் இருக்கான். சரியா? 3 அதிகாரம் இருக்கு. வேற என்ன இருக்கு? 5 வகை என்னது இலக்கணங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அப்ப 3 அதிகாரம் அப்படின்னா எழுத்து அதிகாரம் இருக்கு, சொல்லதிகாரம் இருக்கு, பொருளதிகாரம் இருக்கு. சரிங்களா? இந்த 3 அதிகாரங்கள்ல எதை பத்தி சார் சொல்றாங்க அப்படின்னா 5 வகையான இலக்கணங்கள். சரிங்களா? ஆமா. அப்போ ஒரு இலக்கணத்தை நம்ம எழுதணும் அப்படின்னா அது எப்படி எழுதப்படணும் அப்படிங்கிற குறிப்பு எதுல இருக்கு அப்படின்னா எதுல இருக்கு? தொல்காப்பியத்துல இருக்கு. சரிங்களா? எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 5 சொல்லுவாங்க. தெரியுங்களா? அப்ப அது 5 வகையான இலக்கணத்தை பத்தியுமே எதுல தான் குறிப்பிட்டிருக்காங்க? தொல்காப்பியத்துல தான் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப நம்ம சொன்ன 3 அதிகாரம் இருக்குப்பா அப்படின்னு நான் சொன்னேன். என்னது? எழுத்து அதிகாரம் இருக்கு, சொல்லதிகாரம் இருக்கு, அடுத்து பொருள் அதிகாரம் இருக்கு நான் சொன்னேன். சரிங்களா? அப்ப இந்த எழுத்து அதிகாரத்துல இப்ப நான் ஃபர்ஸ்ட் எதை சார் படிக்கிறேன் அப்படின்னா இப்ப நான் எழுத்து அதிகாரத்தை நான் படிக்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த எழுத்து அதிகாரம் ஏன் அதுக்கு பேர் வந்துச்சுன்னா எழுத்துக்களோட ஒலி இருக்கு பாத்தீங்களா? அது அந்த எழுத்துக்களோட வரி வடிவம் எப்படி இருக்கணும், அதனுடைய தோற்றம் எப்படி, அதனுடைய வகைகள் என்ன, அதனுடைய அளவு என்ன, எழுத்துக்கள் எப்படி, அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு எழுத்தா சேர்த்தாதான். இப்ப ஏங்கிறது ஒரு எழுத்து, ழுங்கிறது ஒரு எழுத்து, இத்து து அப்படி இதெல்லாம் தனித்தனி எழுத்து. இது எல்லாத்தையும் சேர்த்து நான் என்னன்னு சொல்றேன்? எழுத்து நான் சொல்றேன். சரியா? அப்ப இந்த எழுத்தெல்லாம் சேர்ந்து என்னவா மாறுது அப்பனா பார்க்கும்போது என்னவா மாறுது? சொல்லாக மாறுறது. சரியா? அப்ப சொற்கள் புணர்தல் போன்றவை எல்லாமே எதுல தான் சொல்லியிருக்காங்க? எழுத்து அதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. அப்ப எழுத்து அதிகாரம் அப்படின்னா ஒரு எழுத்துக்களோட ஆதிக்கத்தை பத்தி சொல்றது இது அப்படின்னா அது எழுத்து அதிகாரம். சரிங்களா? சரி, அப்ப இந்த சொல்லதிகாரம் அப்படிங்கிறது இப்ப நம்ம சொன்னோம்ல இந்த எழுத்துக்கள்லாம் சேர்ந்து சொல்லா மாறுதுல்ல, அதே மாதிரி இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப சொல்லெல்லாம் இணைஞ்சு சொற்சொடரா மாறுறதுக்கு பேரு சொல்லதிகாரம். சரிங்களா? இங்க பாருங்க, சொல்லதிகாரத்துல என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இப்ப இதுல சொற்களோட வகைன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? சொற்களுக்கு இடையில உருபுகள் இடம்பெறும். சரிங்களா? சொற்கள் இணைந்துதான் அவங்க என்ன மாறுறாங்க? ஒரு தொடரா மாறுறாங்க. சரியா? அப்ப இது மாதிரியான விஷயங்கள் எதுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா எதுல குறிப்பிட்டிருக்காங்க? சொல்லதிகாரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. எழுத்து அதிகாரம்னா எழுத்துக்களோட ஒலி, வரி வடிவம், தோற்றம் இதை பத்தி எல்லாம் சொல்றது எது அப்படின்னா அது எழுத்து அதிகாரம். சரிங்களா? ஆமா. அப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம சொல்லதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்ல பத்தி பக்கம் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, அப்ப இதுல என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இவை பெரும்பாலும் நேர்பொருளை தரக்கூடிய பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உரியன அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இது எல்லாமே பார்க்கும்போது எழுத்து அதிகாரமும் சொல்லதிகாரம் எதுக்கு உரியது அப்படின்னா அது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உரியது. ஆனா அந்த பொருளதிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேர்பொருள் தரும் சொற்சொடரை பத்தி பேசல. சரி, நேர்பொருள் அப்படின்னா பார்க்கும் சொல்றவங்களை டைரக்டா பேசுறது, அவங்கள பத்தி பேசாம புனைவாக அப்படின்னா கற்பனை திறன். சரிங்களா? புனைவாக அப்படின்னா கற்பனை திறன், அதாவது கற்பனையா உருவாக்கப்படுறது. சரிங்களா? ஆமா, உருவாக்கப்படும் சொற்சொடர்களோட மொழியையும் அதன் பொருளையும் பத்தி பேசுறது அப்படின்னா பொருள் அதிகாரம். சரிங்களா? பொருளதிகாரம் அப்படிங்கிறது கற்பனை திறன் வாய்ந்த மொழியையும் அதன் பொருளையும் பேசுறது அப்படின்னா பொருள் அதிகாரம் சொல்றாங்க. அப்ப இந்த தொல்காப்பியர் காலகட்டத்திலே புனைவாக அப்படின்னா அந்த கற்பனையை யோசிச்சு எழுதக்கூடிய திறன் இருக்குல்ல, அப்ப எந்த காலகட்டத்தில இருந்திருக்கு? தொல்காப்பியர் காலகட்டத்தில இருந்திருக்கு. சரியா? ஆமா, புனைவாக உருவாக்கப்படும் மொழி அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்ப பா அப்படி நம்ம சொல்லலாம், இல்லைன்னா பாடல் நம்ம சொல்லலாம், இல்லைன்னா சொல்லலாம் பாட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, அப்ப அந்த தொல்காப்பியர் காலகட்டத்தில் நம்மள்ட்ட என்ன இருக்கு? இந்த புனைவாக உருவாக்கப்படக்கூடிய அந்த கவிதைகள் எல்லாமே எழுதப்படக்கூடிய திறன் அவங்கள்ட்ட இருந்திருக்கு. சரிங்களா? சரி, அடுத்து என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த பா அப்படின்னு நம்ம சொன்னோம்லப்பா, இந்த பாவியல். ஆமா, இதுதான் பின்னாடி பக்கம் பாவியல்னு சொல்லுவாங்க. அந்த பாவியலே பின்னாடி என்னவா மாறுது? கவிதை இயலா மாறுது. நம்ம டாபிக் பார்த்தோம்ல கவிதை இயல், அது எங்க முடியுது பாத்தீங்களா? இங்க முடியுது. ஆமா, அடுத்து பாருங்க. அடுத்து வேற என்ன சார் கொடுத்திருக்காங்கன்னா அந்த செய்யுளியல். அதை பார்க்கும்போது என்னது மொத்தமா பார்க்கும்போது என்னது கிட்டத்தட்ட 27 இயல் இருக்குன்னு நான் சொன்னேன்லப்பா. அதுல இந்த செய்யுளியல்னு ஒரு இயல் இருக்கு. சரி, அப்ப நான் ஒரு செய்யுள் நான் ஒண்ணு இயற்றணும்ப்பா. சரியா? நான் செய்யுள்னானது ஆமா இலக்கியம் நம்ம சொல்லலாமா? அப்ப நான் அந்த செய்யுளை இயற்றணும் அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு பா, வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, நம்ம இது மாதிரி பாவா உறுப்புகள் நம்ம கண்டிப்பா பயன்படுத்துவோம். மொத்தமா ஒரு பாவோட உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னு தொல்காப்பியம் வகைப்படுத்துதுன்னா எத்தனைன்னு இருக்கான்? 34 வகைப்படுத்துது. சரிங்களா? அப்ப செய்யுளியல்ல அந்த அதுலயும் குறிப்பா 27 இயல்ல எந்த இயல்ல சொல்லியிருக்காங்க? செய்யுளியல் அப்படிங்கக்கூடிய ஒரு இயல்ல தான் ஒரு பாவோட உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 34ன்னு எது சொல்லுது? தொல்காப்பியம் பார்க்கும் குறிப்பிடுது. எது குறிப்பிடுது? தொல்காப்பியம் குறிப்பிடுது. சரிங்களா? அது மட்டும் இல்லாம அப்ப அடிகளோட அளவு இப்ப நம்ம பார்க்கும் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா நம்ம சொல்றோம்ல, அப்ப இது சொல்றது நம்ம எதை வச்சுப்பா நம்ம பார்க்கும் சொல்றோம்? அப்ப அவங்களோட அடிகளோட அளவை வச்சு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்ப அந்த அடிகளோட அளவை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து பார்க்கும்போது பார்க்கற அடி வரையறைன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து உண்டாக்கப்படக்கூடிய ஒளி அளவு. சரிங்களா? அதாவது பார்க்கும்போது ஒவ்வொரு
எழுத்தும் ஒவ்வொரு ஒளி பிறப்புல தான் பிறக்குது நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்ப இது எல்லாத்தையும் பத்தி விரிவா எது சார் சொல்லுது அப்பனா எது சொல்லுது? செய்யுளியல் சொல்லுது. சரி, அப்ப செய்யுளியல் என்ன சொல்லுது? ஒரு பாவோட உறுப்பு மொத்தம் 34ன்னு சொல்றது எது அப்பனா இது தொல்காப்பியத்துல கூட செய்யுளியல் தான் சொல்லுது. அதே செய்யுளியல் தான் என்ன சொல்லுது? அடிகளோட அளவு எவ்வளவு இருக்கணும், அடி வரையறை எப்படி இருக்கணும், அந்த உண்டாக்கப்படக்கூடிய ஒளி அளவு இதெல்லாம் எப்படி உண்டாக்கணும், அப்ப எல்லாத்தையுமே சொல்றது இதுதான் தொல்காப்பியத்துல இருக்கக்கூடிய செய்யுளியல் தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க. அப்ப அடுத்து வேற என்ன சார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுல அவற்றை பாக்களின் புற வடிவம் எனவும் கொள்ளலாம். சரி, அப்ப இதை என்ன சொல்றாங்க? பாக்களோட புற வடிவம்னு சொல்றாங்க. புற வடிவத்துல உள்ள வேறுபாடுகளின் அடிப்படையில் பாக்களை வந்து பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. இப்ப நம்ம இவ்வளவும் படிச்சோம்லப்பா. அப்ப இதெல்லாம் தான் ஒரு பாக்களுக்கான வெளிப்படையான ஒரு வடிவம்னு சொல்றாங்க. சரி, அதாவது என்னது வெளிப்படையான வடிவம் அப்பனா புற வடிவம். அப்ப நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா எதை சொல்றோம்? ஆமா, அடிகளோட அளவு, அடிகளோட வரையறை, அது எப்படி ஒளி எழுப்புது அப்படிங்கிறத பொறுத்து நான் அதுக்கு என்ன பேர் வைப்பேன் அப்படின்னா என்ன பேர் வைப்பேன்? வெண்பான்னு ஒரு பேர் வைப்பேன் சரிங்களா. இல்ல அப்படின்னா பார்க்கும்போது வெண்பான்னு சொல்லுவேன், இல்ல அப்படின்னா ஆசிரியப்பான்னு சொல்லுவேன், இல்லைன்னா கலிப்பான்னு சொல்லுவேன், இல்லைன்னா என்ன சொல்லுவேன்? வஞ்சிப்பான்னு சொல்லுவேன் சரியா. ஆமா, அப்ப இத வழியா தான் நம்ம என்ன பண்றோம்? ஒரு நூல் வந்து பார்க்கும்போது என்ன பாவகை சார்ந்தது அப்படிங்கிறத நம்மளால அறிஞ்சுக்க முடியுது சரிங்களா. ஆமா, அப்ப இப்புற வடிவங்களின் வழியாக உருவாக்கப்படும் இலக்கிய வகைகளின் வடிவங்களை வந்து தொல்காப்பியம் எப்படி சொல்லுது அப்படின்னா, பாட்டு உரை நூலே வாய்மொழி பிசியே அங்கத முது சொல்லோடு அவ்வேள் நிலத்தும் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம், ஞாபகப்படுத்தி பாருங்க சரிங்களா. ஆமா, அதாவது வந்து பார்க்கும்போது இந்த கொங்கு நாட்டு வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுல கொடுத்துருப்பாங்க இது சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க. நாற்போர் எல்லை அகத்தவர் வழங்கும் யாப்பின் வழியது என்மனார் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் இது. அப்படின்னானது தொல்காப்பியத்துல எந்த இயல் சொல்லுது? செய்யுளியல் சொல்லுது சரியா. ஆமா, அப்ப என்ற நூற்பாவின் வழியாக பாக்களோட புற வடிவத்தை இதுல சொல்லியிருக்காங்க, செய்யுளியல சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா? தொல்காப்பியர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு சரிங்களா. சரி, அடுத்து பாருங்க. அப்ப அதோட உள் அடக்கத்தை பார்த்தோம் அப்படின்னா பொருளதிகாரத்தின் முதல் 5 இயல்களை சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்குள்ள இப்ப நம்ம செய்யுளியலுக்குள்ள வந்து பார்க்கும்போது அதுக்குன்னு ஒரு உள்ளடக்கம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. அதுல கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப அதன் உள்ளடக்கத்தை பொருளதிகாரத்துல முதல் 5 இயல் சரிங்களா, 5 இயல் வந்து பார்க்கும் குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சரியா. அப்ப அந்த எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் இருக்குல்லப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு 5 இயல் வந்து பார்க்கும்போது பாக்குறப்ப எதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னா அதனோட உள்ளடக்கங்களை பத்தி சொல்லியிருக்காரு சரியா. அதே மாதிரி கவிதையை எப்படி உருவாக்குவது, எப்படி வாசிப்பது என்பதற்கான ஒரு விரிவான பதில் எதுலதான் கிடைக்குது அப்படின்னா எதுல கிடைக்குது? தொல்காப்பியத்துல தான் கிடைக்குது. சார், எனக்கு வந்து கவிதை எழுதணும்னு ஆசை சார், ஆனா அது எப்படி உருவாக்குறதுன்னு தெரியல. ஆமா, அது அந்த ஒரு கவிதையை நான் எப்படி வாசிக்கணும்னு எனக்கு தெரியல. ஆமா, இப்ப எனக்கு இதெல்லாம் என்னதான் சார் பதில் அப்படின்னா நீங்க நேரா போய் எதை எடுத்து படிக்கணும்? தொல்காப்பியத்தை இருக்கக்கூடிய பொருளதிகாரத்தை எடுத்து படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப பெஸ்ட் சரிங்களா. இப்ப தொல்காப்பியத்தை படிச்சுட்டோம் அப்படின்னா கவிதை எப்படி உருவாகுது, கவிதை எப்படி நம்ம வாசிக்கணும் சரிங்களா, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. ஆமா, அடுத்து பாருங்க. தொல்காப்பியர் போன்ற உலக அளவில் இலக்கிய வாசிப்பிற்கு வழிகாட்டும் நூல் எது அப்பனா பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னது? கவிதை இயல் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. என்னது? கவிதை இயல். அதாவது பார்க்கும்போது பொயட்டிக்ஸ். அதை எழுதுனது யார் அப்பனா யார் எழுதியிருக்கா? அரிஸ்டாட்டில் அவர்கள் எழுதியிருக்காங்க. யார் எழுதியிருக்காங்க? அரிஸ்டாட்டில் வந்து பார்க்கும் எழுதியிருக்காங்க சரியா. அப்ப இந்த கவிதை இயல் அப்படிங்கிற நூலை எழுதுனது யார் அப்பனா பொயட்டிக்ஸ் அப்படிங்கிற நூல் எழுதுனது யார்? அரிஸ்டாட்டில் சரிங்களா. அப்ப இவருக்கு இது நமக்கு தெரியும். இதுல வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வேற கீழே தொல்காப்பியர் வேற என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா ஒரு பா அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாவா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கவிதையா இருக்கலாம். நான் இப்ப ஒரு கவிதை எழுதுறேன்ப்பா. இப்ப நான் அந்த ஒரு கவிதை எழுதுறேன் அப்படின்னா அதுல கண்டிப்பா என்கிட்ட வந்து பார்க்கும்போது எத்தனை முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கணும்னா 3 முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கணும். எத்தனை முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கணும்? 3 முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கணும் சரியா. அதை ஒண்ணு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா முதற் பொருள்னு சொல்றேன். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கருப்பொருள் நான் சொல்றேன் சரியா. இன்னொன்னு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உரிப்பொருள் நம்ம சொல்றோம் சரிங்களா. அப்ப நான் ஒரு கவிதை எழுதுறேன் அப்படின்னா முதற் பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும், கருப்பொருள் அப்படின்னு ஒண்ணு இருக்கணும், என்னென்ன இருக்கணும்? உரிப்பொருள் ஒண்ணு இருக்கணும் சரியா. இப்ப இதுல எனக்கு ரொம்ப முக்கியமானது எது சார் அப்படின்னா உரிப்பொருள் தான். இதுல ரொம்ப முக்கியமானது எதை சொல்றாங்க? இந்த உரிப்பொருள் அப்படிங்கிறது தான் முக்கியமானது என்பதை வலியுறுத்துறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா முதல் கரு உரிப்பொருள் என்றே மூன்றே அது என்ற மூன்றே நுவழுங்காலை முறை சிறந்தனவே பாடுள் பயின்றவை நாடும் காலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது அகத்திணையல் வந்து பார்க்கும் குறிப்பிட்டிருக்காரு சரியா. முதல் கரு உரிப்பொருள் என்ற மூன்றே நுவழுங்காலை முறை சிறந்தனவே பாடுளுள் பயின்றவை நாடும் காலை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு சரியா. சரி, அடுத்து பாருங்க. இதுல வேற என்ன சார் டேட்டா இருக்கு அப்படின்னா அப்ப அதை எழுதுனது யாருதான்? தொல்காப்பியர் தான். அதாவது இப்ப பாருங்க, தன் மனதிற்குள் தோன்றும் அகநிலைப்பட்ட புணர்தல், இருத்தல், இரங்கல், ஊடல், பிரிதல், ஒருதலை காமம்,
பொருந்தா காமம் ஆகிய உணர்வுகளை உரிப்பொருளாக கொண்டு அகக்கவிதைகள் எழுதப்படுகின்றன. சரிங்களா? அப்ப மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணா புணர்தல். சரியா? ஆமா. அதுக்கப்புறம் இருத்தல், அடுத்தது இரங்கல், அதான் மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. ஊடல் அப்படின்னா பார்க்கணும் ஏங்கி போறது, பிரிதல், ஒருதலை காமம், பொருந்தா காமம். அப்ப இதெல்லாம் எதுக்குள்ள வரக்கூடியது அப்படின்னா மனதுக்குள்ள வரக்கூடிய, அதாவது மனதுக்குள்ள வெளிப்படக்கூடிய விஷயங்கள். சரியா? ஆமா. அப்ப இதை எல்லாத்தையும் உணர்வுகளா வச்சு அதை வச்சுதான் நம்ம என்ன எழுதுறோம், அகக்கவிதைகள். அகம்னா என்னது, உள்ளம் சார்ந்த கவிதைகளை நம்ம எழுதுறோம். சரிங்களா? ஆமா. அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது என்னன்னா, அகம்னா ஆப்போசிட் என்னது, புறம் தான். சரிங்களா? ஆமா. அப்ப இதை பார்க்கும்போது என்னது, புறக்கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றா அப்படின்னா, யார் சொல்றா, ஆமா தொல்காப்பியர் அவர் குறிப்பிட்டாரு. சரிங்களா? இப்ப நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம் முதற் பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி. சரியா? ஆமா. அப்ப முதற் பொருள் அப்படின்னா நிலமும், அடுத்தது பொழுதும் அப்ப நம்ம சொல்லுவோம். சரியா? நிலம் அப்படின்னா மொத்தமா நிலத்தை எப்படி பிரிக்கலாம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை நம்ம பிரிக்கலாம். பொழுது ரெண்டு வகையை பிரிக்கலாம். ஒண்ணு பெரும்பொழுது இருக்கு, சிறும்பொழுது இருக்கு. பெரும்பொழுது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஆண்டோட ஒரு வருஷத்தோட பார்க்கும்போது பாக்குறப்ப 6 பிரிவு இருக்கு. சரியா? 6 பிரிச்சோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவேன், பெரும்பொழுது. சரியா? இல்ல சார் ஒரு நாளை ஒரு டே பார்க்கும்போது நான் 6 பிரிச்சேன் அப்படின்னா அதை என்ன சொல்லுவேன், சிறு பிரிவு நான் சொல்லுவேன். சரிங்களா? சொல்ல கேட்ப இதுல என்ன சொல்லியிருக்கேன்னா முதற் பொருள் என்பது நிலமும், அடுத்தது பொழுதும் சார்ந்தது. சரியா? இமா இலக்கிய உருவாக்கத்தை நாடகத்தின் வழியே விளக்கும் அரிஸ்டாட்டில் இவ்விரண்டையும் மையப்படுத்துகிறார். சரி, அப்ப இதுல அரிஸ்டாட்டில் பார்க்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா இவரு இந்த இலக்கிய வகையில் எழுதுறாராம். ஆனா இந்த நாடகத்தின் வழி, அதாவது இலக்கிய உருவாக்கத்தை எப்படி எது வழியா வெளிப்படுத்துறாரு, நாடகத்தின் வழியா. அதை விளக்கக்கூடிய அரிஸ்டாட்டில் பார்க்கும் எதை மென்ஷன் பண்றாரு, நிலத்தையும் மென்ஷன் பண்றாரு, வேற என்னது பொழுதையும் அந்த நாடகத்துல மென்ஷன் பண்றாரு. சரிங்களா? ஆமா. அது போக இங்க பாருங்க, பாத்திரங்களையும் அவற்றின் செயல்களையும் முதற்பொருளை மையப்படுத்தி அமைத்துள்ளாராம். சரியா? ஒரு கதாபாத்திரம் இருக்கு அப்படின்னா அந்த கதாபாத்திரங்கள் அந்த முதற்பொருள் நிலத்தையும் அந்த பொழுதையும் சார்ந்த யார் அமைச்சிருக்கா அப்படின்னா யார் அமைச்சிருக்கா, ஆமா அதாவது இந்த பக்கம் அரிஸ்டாட்டில் அவர்கள் அந்த பக்கம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, வேற என்ன சார் முக்கியமானது இருக்கு அப்படின்னா இவர்தான் அரிஸ்டாட்டில். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க, வடிவம் பற்றிய விரிவான கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த தொல்காப்பியரும் அரிஸ்டாட்டிலும் உள்ளடக்கத்தை பத்தி பேசல. அதாவது ஒரு கவிதை எந்த வடிவத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கல்ல, ஆமா அந்த வடிவங்கள் எல்லாம் பத்தி சொன்னவங்க அதுக்குள்ள எது மாதிரியான கருத்துக்களை வச்சு சொல்லணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி என்ன பண்ணல, ரெண்டு பேருமே சொல்லல. சரிங்களா? வடிவம் பற்றிய விரிவான கருத்துக்களை சொல்லும் தொல்காப்பியரும் அரிஸ்டாட்டிலும் என்ன பண்ணல, உள்ளடக்கத்தை பற்றி விரிவாக பேசவில்லை. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மனிதருக்கும் என்ன இருக்கு, ஒவ்வொரு மாதிரியான சிந்தனைகள் இருக்கு. சரிங்களா? அதனால பார்க்கும்போது பாக்குறப்ப அது ஒவ்வொரு மாதிரி இருக்கிறதுனால ஒவ்வொரு மனிதனை வெளிப்பாடும் புரிதலும் வெவ்வேறாக இருக்கும் என்பதால் உள்ளடக்கத்தை என்ன பண்ண முடியல, அவங்களால கரெக்டா வரையறுக்க முடியல. இவங்க சொன்னாங்க அப்படின்னா அது இன்னொரு மனிதருக்கு முரண்பாடா இருக்கலாம். சரிங்களா? அதனால சரிங்களா. அடுத்து பாருங்க, இப்ப தமிழ் செவ்வியல் கவிதைகள்ல பார்க்கும்போது கவிதைகளில் புறக்கவிதைகளின் தொடர்ச்சியாக அறவியல் கவிதைகள், புறக்கவிதைகள் என்னது, புறநானூறு, இது மாதிரி புறம் சார்ந்த கவிதைகள். சரிங்களா? அறக்கவிதைகள் அப்போ வாசிக்கலாம். அதே போல பார்க்கணும் அகக்கவிதைகள் அப்படின்னானது ஆமா ஐங்குறுநூறு இது மாதிரி சார்ந்த விஷயங்கள். சரிங்களா? ஆமா இது தோன்றி இது எல்லாமே சார்ந்து அடுத்து எது உருவாகுதுன்னா பக்தி கவிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாகுது. சரிங்களா? ஆமா நம்ம பார்த்திருப்போம், ஆண்டெல்லாம் பத்தி படிச்சிருப்போம். சரிங்களா? அதெல்லாம் பக்தி கவிதைகள் தான். புற இலக்கியத்தில் கவிஞர் கேட்பவர் தம் எதிரே இருப்பதாக நினைத்து கொண்டு தம் கருதுல, அதான் பார்க்கணும் புற இலக்கியத்துல பாருங்க. ஆமா புற இலக்கியத்துல பார்க்கணும் கவிஞர் இருக்காருல்ல, ஆமா கவிஞர் கேட்கிறவர் பார்க்கணும் தனக்கு எதிர இருக்காரு. அதாவது பாடலை படிக்கும் போது நம்ம கேட்கிற ஒரு நபர் எங்க இருக்காரு அப்படின்னா எங்க இருக்காரு, நம்மளோட ஆப்போசிட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பார்க்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா புற இலக்கியத்துல கவிஞர் எல்லாம் வாசிக்கிறாங்க. ஆமா யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பா அப்படின்னா என்னது, கணியன் பூங்குன்றனார் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அதை ஒரு எக்ஸாம்பிளா அங்க எடுத்து காட்டுறாங்க. சரிங்களா? இதன் அடிப்படையில தான் வேற என்னென்ன நூல்கள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா பார்க்கும்போது திருக்குறள். ஆமா அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்க, பழமொழி 400, இன்னா 40, இனியவை 40, திரிகடிகம் சிறுபஞ்ச மூலம், இது எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆமா இப்ப பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு நூலுக்கும் யார் ஆசிரியர் அப்படிங்கிறத கீழே பார்க்கும்போது டைப் பண்ணுங்க. பழமொழி 400 யார் எழுதியிருப்பா, இன்னா 40 யார் எழுதியிருப்பா, இனியவை 40 யார் எழுதியிருப்பா, திருகடிகம் யார் எழுதியிருப்பா, சிறுபஞ்சம் மூலம் யார் எழுதியிருப்பா, இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது கீழே பார்க்கணும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க, இதுல வேற என்ன சார் இருக்கு அப்படின்னா பார்க்கும்போது பக்தி கவிதைகள் என்னப்பா, வேண்டுதலை ஏற்று அருள் புரியணும் எங்களுக்கு இறைவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அது மாதிரி இருக்கும். இந்த பெருமாள் திருமொழி எல்லாம் படிச்சிருப்போம். சரிங்களா? ஆமா அதுல பார்க்கும்போது என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா பாலால் அறுத்து சுடினும் சுட்டாலும்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ஒன்று வரும் சரிங்களா. ஆனா என்னதான் எனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், கடைசி வரைக்கும் எனக்கு கொடுக்கக்கூடிய துன்பத்தை நான் உனக்கு ஏத்துக்கிட்டு வந்து பார்க்கும்போது உன்னை நான் வழிபட்டுக்கிட்டு தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும்போது குலசேகர ஆழ்வார் வந்து வேண்டி இருப்பாரு சரிங்களா. ஆமா, அப்போ வந்து என்னதான் இருந்தால் தன்னோட வேண்டுதலை தான் ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். பக்தி கவிதைகளை அடுத்து அரசர் அல்லது கடவுளோட பெருமை பாடம் சிற்றிலக்கிய வடிவங்கள் உருவாயிருக்கு சரியா. பக்தி கவிதைகளுக்கு அடுத்துனது சிற்றிலக்கியம் வந்து பார்க்கும்போது கரப்ப வடிவங்கள் வந்து பார்க்க உருவானுச்சா சரிங்களா. ஆமா, முத்துக்குமாரசாமி புழை தமிழ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா. ஆமா, இது மாதிரி வந்து பார்க்கும்போது அவற்றின் வடிவங்களை கூட புறக்கவிதை வடிவங்களான பாடான் திணை மற்றும் காஞ்சி திணை பாடல் வடிவங்களை கொண்டிருக்கின்றன சரிங்களா. அவற்றின் வடிவங்கள் கூட வந்து பார்க்கும்போது எந்தெந்த வடிவங்களை வச்சிருக்கு அப்படின்னா எந்தெந்த வடிவங்களை வச்சிருக்கான். ஆமா, அதான் பார்க்கும்போது பார்க்கறப்ப ஒன்று பாடான் திணை, இன்னொன்னு காஞ்சி திணை, இந்த வடிவங்களை வச்சிருக்கான். எனவே தொல்காப்பிய கவிதை மரபு பிற்கால கவிதைகளின் மரபாக இருந்தது என்பதை புரிந்து கொள்வது முதன்மையான இலக்கியவியல் அறிவாகும் அப்படின்னு சொல்றாங்க சரி. அப்ப இதுல என்ன சார் அப்படின்னா, இப்ப இந்த தொல்காப்பியத்துல உருவான அந்த கவிதை மரபு இருக்கு பாத்தீங்களா, அது உருவானது எப்ப, கிட்டத்தட்ட வந்து பார்ப்போம் கிமு 3ஆம் நூற்றாண்டு சரிங்களா. அப்போ உருவானது. அதுக்கப்புறம் பிற்காலத்துல உருவான கவிதைகளோட மரபாகவும் யாருதான் இருந்திருக்கா, இந்த இருக்கக்கூடிய இலக்கண பழமையான இலக்கண நூலாக தொல்காப்பியம் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சரி, ஓகே. அப்ப அந்த மொத்தமா வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப அந்த செய்யுள் உறுப்புகள் மொத்தம் எத்தனை சொன்னோம், 34 சொன்னோம். மாத்திரை அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம், ஒரு மாத்திரை 2 மாத்திரை ஒழிக்கக்கூடிய கால அளவு தான் மாத்திரைன்னு சொல்லுவோம். எழுத்து, அசை, சீர், அடி, தொடை, அதை பார்க்கும் அடி, யாப்பு, மறை, தூக்கு, தொடை, இதெல்லாம் பத்தி நம்ம ஓரளவு படிச்சிருப்போம். அந்த மாதிரி மொத்தம் வந்து பார்க்கும் செய்யுளில் குறிப்பிடக்கூடிய உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்குப்பா, மொத்தம் வந்து பார்க்கும்போது எத்தனை இருக்கு அப்படின்னா 34 இருக்கு சரிங்களா. சரி, ஓகே. அவ்வளவுதான் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப இந்த கவிதையியல் அப்படிங்கிறது சரிங்களா. ஆமா, கவிதையியலுக்கு அடுத்து நமக்கு என்ன சார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா செவ்வியல் இலக்கியங்கள் சரிங்களா. இதை நம்ம ஒரு தனி வீடியோவை பார்ப்போம் சரி, ரொம்ப லென்த்தா நம்ம போக வேணாம் சரிங்களா. சரி, ஓகே. இது வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்கும்போது பார்க்குறேன், இதோட கண்டினியூஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருவோம் ஓகேங்களா. சரி, ஓகே. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.